வணக்கம். அ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 17 ஜூலை மாதம் 2024ஆம் வருஷம். மணி வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, 7:30 மணி ஆகுது. ஓகேங்களா? அ இப்ப நான் வந்து இந்த லேபர் மேட்டர பத்தி சொல்றேன். இது வந்து அட்வொகேட்ஸுங்களுக்காக போடுற வீடியோ. பொதுமக்கள் இத பார்க்க வேண்டாம். சரிங்களா? பொதுமக்களுக்கு இது ஒண்ணும் புரியாது. ஓகேங்களா? சாதாரண சட்டத்த பத்தி பேசுறேன் நானு. பொதுமக்களுக்கு இஷ்டம் இருக்கிறவங்க, சட்டத்தின் மேல ஈர்ப்பு இருக்கிறவங்க இத பாருங்க. சரிங்களா? என்ன மேட்டர் அப்படின்னா வந்து, ஒரு லேபர் மேட்டர். என்னன்னா, கிராட்யூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு டேட் வந்து 17 ஜூலை மாசம் 2024ஆம் வருஷம். மணி வந்து இப்போ 7:30 ஆகுது. சரிங்களா? அதாவது என்னன்னா, ஒரு ஒரு நபர் என்கிட்ட வந்தாருங்க. ஓகேங்களா? பொறுமை இல்லாதவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். கட் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு அவசியம் கிடையாது. ஓகேவா? நான் அட்வொகேட்ஸுங்களுக்காக போடுறேன். பொதுமக்களுக்காக நான் போடல. என்னுடைய கவுன் போடுற அட்வொகேட் சமூகத்தில நெறைய பேருக்கு பொறுமை இல்லாம இருக்கிறீங்க. நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பார்த்து எனக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. ஏன்னா நான் டெய்லி தான் ஹைகோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். வந்து யாராவது ஒருத்தர் வந்து கழுவி கழுவி ஊத்த வேண்டியது டெய்லி. இந்த வீடியோ அப்படி இருக்கு, அந்த வீடியோ இப்படி இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். கரெக்ட்டா இல்லையா? என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய வக்கீல் சமூகம் சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வக்கீல் வந்து காலைல 9:30 மணிக்கு கோர்ட்டுக்கு வராருன்னா, அவர் நைட்டு போகும்போது அவர் வீட்டுக்கு ஒரு ரூ. 1000 அவர் எடுத்துட்டு போணும். சரிங்களா? நான் டெய்லி தான் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வரேன். எக்மோர், ஆலந்தூர், தாம்பரம், ஓகேவா, ஜார்ஜ் டவுனு, ஹைகோர்ட்டு, சிட்டி சிவிலு, ஃபேமிலி கோர்ட்டு எல்லா கோர்ட்டுக்கும் போய்க்கிட்டு இருக்கேன். டெய்லி கோர்ட்டுக்கு போறது தான் என்னோட வேலையே. யார பார்த்தாலும் வந்து இப்படி போடாதீங்க, அப்படி போடாதீங்க, இது சரியில்ல, அது சரியில்லன்னு நொட்ட சொல்றீங்களே, இந்த நொட்ட சொல்ற வேலைய வுட்டுட்டு உங்களால என்ன பண்ண முடியும்? இன்னொரு வக்கீலுக்கு என்ன பண்ணலாம்? இன்னொரு வக்கீல் அவன சம்பாதிக்க வைக்கிறது எப்படி? இதுல வந்து ஈடுபடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு வக்கீல் வந்து காலைல 9:30 கோர்ட்டுக்கு வராருன்னா, அவர் நைட்டு போகும்போது ஒரு பாக்கெட்ல ஒரு ரூ. 500வோ, ரூ. 1000வோ அவர் எடுத்துட்டு போணும். அவர் வீட்டு குடும்ப செலவுக்கு, சாப்பாடு செலவுக்கு அவர் எடுத்துட்டு போணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அதனால வந்து நான் சம்பாதிக்கிறேன் டெய்லி. ஓகேங்களா? அது மாரி வந்து என் கூட இருக்கிற வக்கீல்கள் சம்பாதிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஓகேவா? அதனால தான் நான் இந்த வீடியோவுல போட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு பயிற்சி குடுக்குறது, அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அந்த நொட்ட சொல்ற வேல வேணாம். சரியா? எனக்கு தேவையில்லாத விஷயம் அது. கரெக்ட்டுங்களா? நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன்ல தான் டெய்லி உட்கார்ந்திருப்பேன். அங்க வந்து இது பண்ணுங்க, சண்ட போடுங்க, வேணான்னு சொல்லல. சரிங்களா? தப்பான காரியம் பண்ணக்கூடாது. என்னோட வக்கீல் சமூகத்த தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப வந்து என்ன மேட்டர்ன்னா, ஒரு ஒரு தொழிலாளி என்கிட்ட வந்தாரு. அவருக்கு வந்து வயசு இப்போ 62, 63. ஓகேங்களா? ரிட்டயர் ஆயிட்டாரு. ஐயா நான் வந்து ஒரு கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வருஷம், 13 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன் ஒரு கம்பெனியில. ஒரு நிறுவனம் அது. ஓகேங்களா? எனக்கு வந்து அவங்க கிராட்யூட்டி தரல. கிராட்யூட்டி 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 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்ம எப்படி பேசுவோம்? கிராஜுவிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ த பேமெண்ட் ஆஃப் கிராட்யூட்டி ஆக்ட் 1972. ஓகேங்களா? அது வந்து ஒரு பணிக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. கொடை இட் இஸ் நத்திங் பட் அ ஃப்ரீ மனி கிவன் பை தி எம்ப்ளாயர் டு தி எம்ப்ளாயி ஃபார் ஹிஸ் சர்வீசஸ் ரெண்டர்டு. ஓகேவா? ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். இத்தனை வருஷமா நீ வந்து எனக்கு வந்து 5 வருஷம் வேலை பார்த்த, 7 வருஷம் வேலை பார்த்த, 10 வருஷம் வேலை பார்த்த. அதனால வந்து நான் என்ன பண்றேன், உனக்கு நான் கிராட்யூட்டி குடுக்குறேன். இட் இஸ் அ ஃப்ரீ மனி. இட் இஸ் அ ஃப்ரீ மனின்னு நான் சொல்லல. சட்ட புத்தகத்தில சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட்டுங்களா? என்னோட சட்ட புத்தகம் இப்ப என் கையில இல்ல. என்னோட வீட்டு லைப்ரரியில வச்சிருக்கேன். அத நான் கொண்டு வந்து நாளைக்கு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரிங்களா? நான் சொல்லல. இட்ஸ் என்ன சொல்றது? கிராட்யூட்டின்றது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் எ ஃப்ரீ மனி. இட் இஸ் எ கிஃப்ட் மனி கிவன் பை தி எம்ப்ளாயர் டு தி எம்ப்ளாயி ஃபார் ஹிஸ் சர்வீசஸ் ரெண்டர்ட் அப்படின்னு தான் அந்த சட்ட புத்தகத்தில போட்டிருக்குது. அந்த புத்தகத்த நாளைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரிங்களா? அதில வந்து டவுட் வேண்டாம். சரிங்களா? சட்ட புத்தகத்த படிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவையே நான் போடுறேன். சரிங்களா? இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நான் 12 வருஷம் வேலை பார்த்தேன். 13 வருஷம் வேலை பார்த்தேன். ஆனா எனக்கு ஒரு 10 பைசா கூட அவங்க கிராஜுவிட்டி குடுக்கவே இல்ல. அந்த கிராஜுவிட்டி பணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்க சொல்லி சட்டம் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல 1972லயே. ஆனா அது எனக்கு என்னுடைய முதலாளி எனக்கு குடுக்கலங்கய்யா. அத வாங்கி குடுங்க அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட்டு. சரிங்கய்யா, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. 62 வயசு ஆச்சு. அவருக்கு சுகரு, பிபி மற்றபடி இந்த கொலஸ்ட்ரால் என்னென்ன எல்லா வியாதிகளும் உண்டு. சரிங்களா? ஸோ சரிங்க சார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய கைப்பட ஒரு லெட்டர எழுதி, ஐயா நான் வந்து தொழிலாளி, நீங்க முதலாளி, என் வீட்டு அட்ரஸ் இது, உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் இது. நான் வந்து உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறேன். எழுத்துப்பூர்வமான கடிதத்த எழுதி உங்ககிட்ட நான் ஒரு பிரேயர் வைக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து என்னுடைய 13 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு உண்டான கிராஜுவிட்டி பணத்த எனக்கு குடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லெட்டர எழுதி ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலெட்ஜ்மென்ட் டியூவோட உங்க கம்பெனி முதலாளிக்கு அனுப்பி விடுங்க. ஓகேவா? உங்க கைப்பட எழுதுறீங்க இல்லையா? அத வந்து அவர் ஒரு 15 நாள் கழிச்சு என்கிட்ட வாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணாரு, ஒரு கையில லெட்டர் எழுதி கம்பெனி முதலாளிக்கு அனுப்பி விட்டாரு. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஸோ இப்போ ஐயா நீங்க சொன்ன மாரி நான் செஞ்சேன். எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்கய்யா. சரி அப்ப நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டேன். சரிங்களா? இதான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகேவா? ஒரு தொழிலாளிக்கு ஒரு முதலாளின்றவரு கிராஜுவிட்டி பணத்த குடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுதான் இப்ப வீடியோவே. சரியா?
கிராஜுவிட்டின்றது இலவச பணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை வந்து ஒவ்வொரு கம்பெனியும் கொடுத்து தான் ஆகணும். ஒரு கம்பெனியில் 10 பேரோ அல்லது 10 பேருக்கு மேற்பட்ட வ ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க தொடர்ந்து 5 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டாங்க அப்படின்னாலே கிராஜுவிட்டி கொடுத்து தான் ஆகணும். அது சட்டம். அது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னை விட சட்டம் நிறைய தெரிஞ்ச பொதுமக்கள். ஓகேங்களா? ஸோ அந்த சட்டத்தை எடுத்து டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இது போல் 4 வருடங்கள் 10 மாதங்கள் வேலை செய்தால் கூட அவருக்கு கிராஜுவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை இது பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ இப்போ அவர் என்ன இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஐயா நீங்கள் சொன்னீங்க, நான் லெட்டர் அனுப்பிச்சேன். என் கைப்பட லெட்டர் எழுதி அனுப்பிச்சேன். ஒரு கோரிக்கை மனு வச்சேன். அது 15 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த ரிப்ளையும் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்து என்னோட சைட்லேருந்து என்னோட லெட்டர் ஹெட்லேருந்து நான் அவருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி விட்டேன். அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறமும் 2 வாரம் கழித்து கூட எந்த ஒரு பதிலும் வந்து அந்த கம்பெனி முதலாளிகிட்டே இருந்து வரலை. இது போல் உன்னுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கண்டேன், கரெக்டாக இல்லையா, உனக்கு கிராஜுவிட்டி பணத்தை கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அவருடைய தொழிலாளியினுடைய ரெக்வஸ்ட் லெட்டருக்கும் எந்த பதிலும் வரல. நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் எந்த ஒரு ரிப்ளை நோட்டீஸும் எனக்கு வரல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுதான் மேட்டர். ஓகேங்களா? இதைத்தான் நான் என்னுடைய அட்வொகேட் சமூகத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது பொதுமக்களுக்காக போடுற வீடியோ கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ இது சம்மந்தமாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ் ஃபைலிங் ஒன்று பண்ணேன். ஓகேங்களா? ஃப்ரெஷ் ஃபைலிங் நான் என்னைக்கு பண்ணேன், 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 வருஷம் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா, நான் ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணேன். ஃப்ரெஷ் ஃபைலிங் எங்கே பண்ணேன், இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லேபர் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக லேபர் கோர்ட்டுக்கு போகக்கூடாது. சரிங்களா? ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணேன் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி. ஓகேங்களா? அதை எங்கே பண்ணேன், அது வந்து ஒரு லேபர் ஆஃபீஸில் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணணும். ஓகேங்களா? அது எந்த லேபர் ஆஃபீஸு, அது எங்கே இருக்குது, அது வந்து டிஎம்எஸ் காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. டிஎம்எஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனாம்பேட்டையில், சென்னை 6,06,000 பின்கோடு. ஓகேங்களா? ஏஜிடிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஓகேவா? அங்கேருந்து நடைப்பயணமாகவே நீங்கள் போயிடலாம். சரிங்களா? அந்த ஆஃபீஸுக்கு பேர் என்ன அப்படின்னா கமிஷனரேட் ஆஃப் லேபர். ஓகேவா? இப்போ வந்து அதான் தொழிலாளர் நல வாரியம், வேறு ஒன்றும் கிடையாது. கமிஷனரேட் அது தமிழ் எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா. ஓகேவா? அதான் என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வரணும். தொழிலாளர்கள் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை கமிஷனரேட் ஆஃப் லேபர். ஓகேவா? அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் முறையிடணும். ஓகேவா? அங்கே கம்ப்ளைண்ட் போடணும். அங்கே யார் கம்ப்ளைண்ட் போடணும், யார் வேணால் கம்ப்ளைண்ட் போடலாம். பாதிக்கப்பட்ட நபர் தானாகவே ஸ்ட்ரெயிட்டாக போய் கம்ப்ளைண்ட் எழுதி எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம். அல்லது அவங்களுடைய வக்கீலும் போய் அவங்களுக்காக வந்து என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம் இன் ரைட்டிங்கில். இதுதான் மேட்டர். அதாவது நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறோம் வைங்களேன், அது வந்து அந்த கம்பெனிக்கு போய் சேர்ந்த உடனே சில கம்பெனியில் இருக்கிற நியாயமான ஹெச்ஆர்கள் அதை பார்த்து கம்பெனி முதலாளிகிட்ட கொண்டு போய் காமிச்சு, ஐயா அது மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கையா, பார்த்து செய்யுங்கய்யா அப்படின்றதும் உண்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சில ஹெச்ஆர்கள் திமிரு பிடிச்ச ஹெச்ஆர்கள் உண்டு. ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் அங்கே பெரிய பெரிய மேனேஜர்ஸாக உட்காந்துருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிஸில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வக்கீல் நோட்டீஸ் வந்தால் கூட பயப்பட மாட்டாங்க. வக்கீல் நோட்டீஸ் என்ன பெரிய வக்கீல் நோட்டீஸ், என் கம்பெனி முதலாளி 1000 கோடிக்கு சொந்தக்காரரு, அவர் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பார்ட்டி, அரசியல்வாதி, அவருக்கு இதெல்லாம் ஜுஜிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பின வக்கீல் நோட்டீஸை இக்னோர் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இப்படி இக்னோர் பண்ணி விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும், லேபருக்கு ஆஃபீஸில் போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண உடனே அங்கே லேபருக்கு ஆஃபீஸ்லேருந்து அந்த லேபர் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சம்மன் போனதுக்கப்புறம் அந்த சம்மனை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அந்த லேபர் ஆஃபீஸில் வந்து ஐயா சாமி நான் வந்து பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து அங்கே வந்து அடி பண்ணிடுவாங்க. இதுதான் அங்கே நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த கம்பெனி முதலாளிகள், ஹெச்ஆர் மேனேஜர்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்துச்சுன்னா அந்த ரெக்வஸ்ட் லெட்டரை அக்னாலேஜ் பண்ணணும். கம்பெனி நான் நிறைய பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறேன். இது போல் வந்து நீங்கள் சம்பளம் கொடுக்கலைங்க, நீங்கள் உங்களுடைய தொழிலாளி வந்து சம்பளம் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் எழுதி அனுப்பிச்சி விடுவேன். அதை பார்த்த உடனே அவங்க டேரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அவங்க எங்களுடைய எம்ப்ளாயி தான் ஒரு வேலையை விட்டு போயிட்டாரு, அவரை வந்து மீதி சம்பளத்தை வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிகள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்குது. அதன் பிரகாரமே வந்து அந்த எம்ப்ளாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் கம்பெனி அவங்களுக்கு கடைசி மாத சம்பளத்தை அந்த கம்பெனியிலேருந்து செக்கு வழியாக வாங்கி செக்கை வாங்கிட்டு அந்த பணத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே ஏப்பம் விட்டு போயிடுவாங்க. செக்கு வாங்கின அடுத்த செகண்ட் இந்த வக்கீல் சுரேந்திரனை மறந்துடுவாங்க, ஃபீஸ் கொடுக்கணுன்றதையும் மறந்துடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்கிறதுக்கும் மறந்துடுவாங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கவலை இல்லை, நான் என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு படி அளக்கிறது ஆண்டவர் அளப்பார். சரிங்களா? யார் நன்றி சொல்கிறாங்க நன்றி சொல்லலைன்றது கவலை கிடையாது.
கரெக்டுங்களா? ஸோ ஆக மொத்தம் நம்முடைய கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டாலே அது போதுமானது. அதாவது வந்து எனக்கு சம்பளம் குடுக்கலங்கய்யா, எனக்கு வந்து எனக்கு வந்து அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க? ரிலீவிங் லெட்டர். எனக்கு சம்பளம் குடுக்கலன்னா போய் நீங்க லேபர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. லேபர் ஆஃபீஸ்ல. ரிலீவிங் லெட்டர் குடுக்கலையா போய் லேபர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி குடுக்கலையா போய் லேபர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. லேபர் ஆஃபீஸ்லேருந்து முறைப்படி சம்மன் போச்சு வைங்களேன், அடிபணியாத கம்பெனியே கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அங்கே லேபர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சம்மன் போகுது, நோட்டீஸ் போகுது. யூ ஆர் ஹியர் பை டைரக்டட் டு அப்பியர் பிஃபோர் திஸ் லேபர் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் போச்சு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கலாக அங்கே வந்து அவங்க அடிபணிஞ்சிருவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இதுதான் முறை. சரிங்களா? நான் அடிபணிய மாட்டேன்னு சொல்கிறதுக்குலாம் இங்கே யாரும் கிடையாது. ஏன்னா வந்து பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய காசு வச்சுருப்பாங்க. அவங்க ₹5 ₹500 ஆக்கணுன்றதுக்காக பிஸ்னஸ் பண்ண நினைப்பாங்களே தவிர சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. பிரச்சனைக்கு வந்து இடம் கொடுக்கவும் மாட்டாங்க. பிரச்சனையை வந்து முடிச்சுட்டு போக தான் பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன மேட்டர் அப்படின்னா, வக்கீலுங்களுக்கு டவுட் வரும். ஓகே, என்ன டவுட் வரும்னா, சார் வந்து இப்போ வந்து என்னோட அந்த பையன் வந்து அவன் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்புனான் கம்பெனிக்கு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்கய்யா. அதுக்கப்புறம் வக்கீல்ன்ற முறையில் நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டேன் அந்த கம்பெனிக்கு. அந்த கம்பெனி வந்து அந்த என்னோட வக்கீல் நோட்டீஸ்க்கும் ரிப்ளை கொடுக்கவும் இல்லை, அவனுக்கு அந்த கிராஜுவிட்டியும் கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கிறாங்க பார்த்தீங்களா அட்வொகேட்ஸ், ஜூனியர்ஸ் அட்வொகேட்ஸ். நானும் ஜூனியர் தான், ஐ எம் த ஜூனியர் மோஸ்ட். ஓகேவா? இந்த உலகத்திலே நான் தான் ஜூனியர் மோஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஜூனியர்ஸுக்கு இப்போ நம்ம வந்து என்னடா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாலே பாதி பேர் பயந்துருவாங்க, மிரண்டுருவாங்க, பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி கூட வந்து எந்த ஒரு ரிப்ளை கொடுக்காம இருக்கிறாங்க, பணத்தையும் கொடுக்காம இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத அட்வொகேட்ஸுங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியும் எந்த ஒரு ரிப்ளை கொடுக்கல, ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக லேபர் ஆஃபீஸ், கமிஷனர் ஆஃபீஸ், கமிஷனரேட் ஆஃப் லேபர், டிஎம்எஸ் காம்பவுண்டுக்கு போகணும். ஓகேங்களா? முக்கியமாக இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிராஜுவிட்டி கொடுக்கலன்னா என்ன பண்ணணும், லேபர் ஆஃபீஸ் டிஎம்எஸ் காம்பவுண்டுக்கு போகணும். ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போனீங்க அப்படின்னா, அதுவும் இந்த லிஃப்ட்டில் போகக்கூடாது, நடந்து படிக்கட்டு ஏறி போன உடனேயே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போன உடனேயே அங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அங்கே ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் வந்து அங்கே போர்டு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? தொழிலாளர் ஆணையரகம், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டிக்கு இங்கே அணுகவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு இருக்கும். சரிங்களா? அங்கே போய் அந்த அம்மா அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, மிடில் ஏஜ்டாக இருப்பாங்க, ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அட்வொகேட்டாக இருப்போம், நம்ம ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? பெரிய பெரிய கேசஸ்லாம் எடுத்துருப்போம். சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு, ஓகேங்களா, ஹைகோர்ட் ஆஃப் ஜூடிகேச்சர், எல்லா இடத்துக்கும் போவோம். டிஆர்டிக்கு போவோம், கன்சியூமர் போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் இந்த லேபர் விஷயன்றது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். சரிங்களா? இதில் போய் என்னடா பண்ணுறது? ஏன்னா நமக்கு சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டுக்கெலாம் வந்து நமக்கு ப்ராசஸ் தெரியும், ப்ரொசீஜர் தெரியும், நமக்கு கேஸ் ப்ரொசீடிங்ஸ் தெரியும், நம்ம போய் அங்கே பண்ணுவோம். இந்த லேபர் கோர்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ நமக்கு யார் பதில் சொல்லுவா? இந்த சுரேந்திரன் அட்வொகேட் பதில் சொல்லுவான் இந்த யூடியூப் மூலமாக. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, இப்போ அந்த அம்மாட்ட போய் கேட்டிங்க, இப்போ இதில் போகிறீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறீங்க, படிக்கட்டில் போகிறீங்க, போன உடனேயே அங்கே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் இவ்வளோ பெரிய அட்வொகேட்டாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுரும். சரிங்களா? ஓகேவா? நமக்கு தெரியலன்னா நம்ம அசிங்கப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும், வேறு வழி கிடையாது. கரெக்டுங்களா? இதுதான்ப்பா தம்பி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்மளை உட்கார வச்சு சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்களா? நமக்கு வயசாகிருக்கும், நமக்கு முடி நரைச்சி போயிருக்கும், நம்ம பெரிய பெரிய கேசஸ்லாம் பார்த்துருப்போம், மர்டர் கேஸ் பார்த்துருப்போம், போக்சோவில் வந்து நம்ம வந்து அக்யூட்டல் வாங்கி கொடுத்துருப்போம். ஆனால் இந்த சின்ன விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கும். அங்கே போய் நம்ம அவங்ககிட்ட கேட்க வேண்டிய வரும். அவங்க நம்மளை மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. முடி நரைச்சி போச்சு, தாடியெல்லாம் நரைச்சி போச்சு, இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, ஆஃப்டர் ஆல் ஒரு லேபர் கம்ப்ளைண்ட் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்டுரும். சரிங்களா? பட் அசிங்கப்பட்டால் தான் வேலைகளை விஷயங்களை கற்றுக்க முடியும். அதுதான் இப்போ நிலமை. எப்போவுமே அதுதான் நிலமை. சரிங்களா? நான் அசிங்கப்பட மாட்டேன் அப்படின்னு நான் கௌரவமாக இருப்பேன்னா வேலை கற்றுக்க முடியாது. கரெக்டுங்களா? எங்கேயா போய் மட்டையாக மடங்கி நின்னா தான் வேலையே கற்றுக்க முடியும். சரிங்களா? இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ அந்த அம்மாட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த ரூமை விட்டு கொஞ்சம் ஜஸ்ட் அப்படி வெளியே போனீங்கன்னா அங்கே செவுரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவுரில் எல்லாமே ஒட்டி வச்சுருப்பேன். இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி, இந்த கிராஜுவிட்டி கொடுக்கலன்னா என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த செவுத்தில் ஒட்டி வச்சுருப்பேன். அந்த செவுத்தில் போய் பாருங்கள், எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்காங்க, அதன் பிரகாரம் நடங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன மேட்டர்னா,
இந்த கிராஜுவிட்டிக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே அவங்க செவுத்துல ஒட்டிட்டாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே நான் தான் போய் கேட்டேன் அந்த அம்மாட்ட, என்னம்மா பண்ணணும் அப்படின்னா என்ன மேலேயும் கீழேயும் பார்த்தாங்க. ஏம்மா நான் பெரிய பெரிய கேசஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேம்மா, பட் ஏதோ என்ன சொல்கிறது, நான் எனக்காக வரல, என் கிளைண்ட்டுக்காக வந்திருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு உடனே அவங்க தான் சொன்னாங்க, சார் செவுத்துல போய் பாருங்கள், வெளியே போய் செவுத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறோம் சார், அதன்படி பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணோம், போனோம், அந்த செவுத்துல எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தோம், வந்தோம் ஆஃபீஸில் அதில் எல்லா ஃபார்மு ப்ரொசீஜரு அனெக்ஷரு ஓகேங்களா, என்னென்ன பெட்டிஷனு அஃபிடவிட் என்னென்ன போடணும் எல்லாம் அந்த செவுத்தில் இருந்துச்சு. அப்படியே அதை ஃபோட்டோ எடுக்கிறோம், நம்ம கம்ப்யூட்டரில் போடுறோம், டைப் பண்ணுறோம், பிரிண்ட் எடுக்கிறோம், கொண்டு போய் லேபர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கொடுத்துட்றோம். இதுதான் மேட்ரு, சாதாரண சிம்பிள் விஷயம். ஓகேவா, இது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, சரியா, சாதாரண விஷயம். ஃபார்மேட் ஒர்க்கு, ப்ரொசீஜர் ஒர்க்கு, ஓகேவா. இதை பண்ணாக்கா வக்கீலுங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏழைக்கு பணம் வாங்கி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். இன்னொன்று, அவன் மனசு வச்சானா அவங்களுக்கு ஃபீஸு கிடைக்கும். கரெக்டுங்களா. அவன் ஏமாற்றிட்டு போனால் ஒன்றும் கிடைக்காது. அதை நம்ம புண்ணியம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கணக்கில் ஏற்றி விட்ருவார். நம்ம மறுமை நாளில் நமக்கு வந்து ஏக இறைவன் வந்து நம்மளுக்கு அந்த பலனை கொடுத்துருவார். சரிங்களா. நம்ம பண்ண நன்மைகள் அப்படியே கடவுள் எழுதி வச்சிருப்பார். எங்கேயும் நம்ம பண்ண நன்மைகள் வீண் போகாது, நம்ம பண்ண கெட்டதும் வீண் போகாது. கடவுள் அப்படியே பாதுகாத்து வைப்பார். நம்ம இடது கையிலையோ நம்ம கெட்டது கொடுப்பாரு, நம்ம வலது கையில் நம்ம நல்லது கொடுப்பாரு. சரிங்களா. யார் அதிகம் நல்லது பண்ணாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவங்களுக்கு இடம் உண்டு. கரெக்டுங்களா. கெட்டது பண்ணவங்களுக்கு கெட்ட தங்கும் இடம், கெட்ட நரகம் அவங்களுக்கு உண்டு. ஹாவியா என்னும் நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதில் ஹதீஸில் படித்தேன். அதை இப்போ நினைவு கூறுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் என் அப்படின்னு இருக்கும். என்னன்னா என் ஃபார் நார்வே, என் ஃபார் நரேந்திரன், ஓகேவா. அங்கே வந்து ஃபார்ம் என் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபார்ம் இது எல்லாமே ஃபார்மேட்டு அனெக்ஷரு என்னென்ன பெட்டிஷன் தேவையோ என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வக்கீல்களுக்கு மட்டும் இலவசமாகவே அமுச்சு விட்டுறேன். சரிங்களா. என் கம்ப்யூட்டரில் எல்லாமே ஃபார்மேட் வச்சுருக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலே நான் வந்து உங்களுக்கு என்னுடைய கம்ப்யூட்டரில் எல்லாமே நான் வச்சுருக்கிறேன், அதை உங்களுக்கு இலவசமாக அமுச்சு விட்டுறேன். சரிங்களா. நான் யாருக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரிங்களா. ஃபார்ம் என் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபார்ம் என் தான் வந்து என்னன்னாக்கா ஃபார்ம் என்னன்னா என்னது, அப்ளிகேஷன் ஃபார் டைரக்ஷன் டு பே கிராட்யூட்டி, ஓகேவா. இதுதான் மேட்டர். அந்த ஃபார்ம் எண்ணை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணுங்க, இதுதான் விஷயம். ஃபார்ம் என் நம்ம கோர்ட்டில் நம்ம பிளைண்ட்டு போடுவோம், ஓகேவா, கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா. அது மாதிரி அவங்க இப்போ நம்ம பிளைண்ட் சிவில் சூட்டில் வந்து நமக்கு பிளைண்ட் போடுவோம், ஓகேங்களா. நம்ம சிஆர்பிசி 200 கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு மாதிரி நமக்கு பிளைண்ட்னா புகார் மனு. இந்த லேபர் விஷயத்தில் வந்து ஃபார்ம் என்னு தான் வந்து புகார் மனு. சரிங்களா. ஸோ அதில் என்ன இருக்கும், தலைப்பில் என்ன இருக்குன்னா, பிஃபோர் த ஹானரபிள் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அண்டர் த பேமெண்ட் ஆஃப் கிராட்யூட்டி ஆக்ட் 1972 சென்னை 6 அப்படின்னு இருக்கும், ஓகேவா. அது தலைப்பில். சரிங்களா. இது எல்லாமே வந்து வெறும் ஃபார்மேட் ஒர்க்கு தான். சரிங்களா. இது ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலை இல்லை. சரிங்களா. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ நாளைக்குள்ளே போடணும் அப்படின்னா 90 நாளைக்குள்ளே போட்டுடணும், ஓகேவா. என்னது 90 நாள் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறாரு. வேலையை ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கு உடனடியாக அந்த கம்பெனி என்ன பண்ணிடணும், நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்னாடி அவனுடைய கூலியை கொடுத்துருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணும், பிரச்சனை வச்சுக்காது, அவனை இன்றைக்கே சம்பளத்தை கொடுத்து அவனை வெளியே அமுச்சு விட்ரு அப்படின்னு சொல்லும் கம்பெனிஸ். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஐடி கார்டை பிடுங்க, எல்லாத்தையும் அவன்கிட்ட பிடிங்கிட்டு என்ன சொல்கிறது, அவன் சம்பளம் என்னவோ அவன் சம்பளத்தை நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, இல்லை அவனை செக்கு கொடுத்து விடு, அவன் கிராஜுவிட்டியை கொடுத்து விட்ரு, அவன் வெளியே போட்டான், நெக்ஸ்ட்டு ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிகள் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கம்பெனிகள் தான் இழுத்தடிப்பாங்க. சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து என்னென்னா அந்த எம்ப்ளாயி வந்து 90 நாளுக்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்ம் என்ன, ஓகேவா. அந்த கம்ப்ளைண்ட்னா புகார்தாரர், பாதிக்கப்பட்டவங்க தான் புகார்தாரர். அந்த சம்பளம் கொடுக்கப்படாத அந்த ஊழியர் தான் புகார்தாரர். பிஎஃப் கிராஜுவிட்டி கிடைக்காத அந்த தொழிலாளி தான், அந்த கிராஜுவிட்டி கிடைக்காத அந்த நபர் தான் வந்து யார், கம்ப்ளைனன்ட்டு. சரியா. அவர் தான் ஃபார்ம் எண்ணில் வந்து ஃபார்ம் எண்ணை ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போடுவாங்க. அவங்களுக்கு ஃபில்அப் பண்ண அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம், நம்ம பண்ணுவோம், எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம், அடுத்தவனுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து நம்ம புண்ணியத்தை சேர்ப்போம். சரிங்களா. இப்போ என்னென்னா அந்த ஃபார்ம் என்ன இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே நீங்கள் 90 டேஸுக்குள்ளே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிடணும் அந்த லேபர் கமிஷனர் ஆஃபீஸில். இப்போ இன்றைக்கி வேலையை விட்றாருன்னா இன்னிலேருந்து 90 நாளைக்குள்ளே, இன்றைக்கி தான் டேட் ஆஃப் ரெசிக்னேஷன் அப்படின்னா இன்னிலேருந்து 90 நாளுக்குள்ளே அங்கே லேபர் கமிஷனரேட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிடணும். அப்படி 90 நாளைக்கு மேலே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணால் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னா எடுப்பாங்க.
90 நாளுக்குள்ளே ஃபைல் பண்ணணுன்றது ப்ரொசீஜரு. 90 நாள் இல்லைங்க, 200 நாள் ஆயிடுச்சு, 300 நாள் ஆயிடுச்சு, இப்போ நான் போய் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாமான்னா ஃபைல் பண்ணலாம். நீ ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா இல்லையா? ஃபைல் பண்ணக்கூடாதுன்றதுக்கெல்லாம் அங்கே இது கிடையாது. சட்டத்தில் வந்து அதுக்கு தான் நம்ம கண்டோனேஷன் ஆஃப் டிலே பெட்டிஷன் போடுறோம், அஃபிடவிட் வைக்கிறோம். சரிங்களா? ஸோ 90 நாட்களுக்குள்ளே போட முடியாதவங்க, ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்கும். சார் நான் நடையாக நடந்து 10 வாட்டி போயிட்டேன் சார், 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, எனக்கு கொடுக்குறேன்னு வாக்குறுதி தான் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு பணத்தை கொடுக்கல சார் அப்படின்னா, வாக்குறுதி தான் கொடுத்துருக்கான், பணத்தை கொடுக்கல, அதுக்குள்ளே 1 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ 90 நாளுக்குள்ளே ஃபைல் பண்ணணும், ஆனால் 1 வருஷம் ஆகிப்போச்சே, நான் ஃபைல் பண்ணலாமா, முடியுமா, முடியாதா, எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, என் கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்குவாங்களான்னா கண்டிப்பாக உங்கள் கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்குவாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, நாங்கள் வாங்க மாட்டோம், 90 நாள் முடிஞ்சு போச்சு, நீ வெளியே போயிடலாம் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஸோ 90 நாளுக்குள்ளே கொடுக்கணுன்றது முறை. சரிங்களா? இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எம்ப்ளாயி தன்னோட சைடில் இருந்து என்னென்ன ஸ்டெப்பு எடுத்தாருன்றதை அங்கே அவங்க ப்ரூவ் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகேவா? தொழிலாளியாகிய எனக்கு கிராஜுவிட்டி பணம் எனக்கு கொடுக்கல, எனக்கு கிடைக்கல. ஓகேவா? அதனால் நான் வந்து என்னென்ன ஸ்டெப்புகள்லாம் எடுத்தேன், ரெக்வஸ்ட் லெட்டர்லாம் அமுச்சு விட்டேன் அப்படின்றத நான் என்னென்ன ஸ்டெப்பு எடுத்தேன், அந்த எம்ப்ளாயி என்னென்ன ஸ்டெப்பு எடுத்தார் அப்படிங்கிறத அவங்க அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு தான் வந்து இந்த ரெக்வஸ்ட் லெட்டரை RPAD அனுப்ப சொல்கிறோம். ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலேஜ்மெண்ட் டியூவோட அனுப்பிச்சி விட்டால் அது ரிட்டர்ன் வரும். சரிங்களா? ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டோன் டிலே பெட்டிஷன் நம்ம போடுறோம். சரிங்களா? எவ்வளவு நாள் டிலே ஆச்சு, இந்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு புரியாது, அட்வொகேட்ஸுங்களுக்கு தான் புரியும். கண்டோனேஷன் ஆஃப் டிலேனா பொதுமக்களுக்கு புரியாது. கண்டோன் அப்படின்னா என்ன அர்த்தம், மன்னிப்பு அப்படின்னு அர்த்தம், மன்னிப்பு அளிப்பது, அதான் கண்டோனேஷன் ஆஃப் டிலே. ஓகேவா? இது போல் எனக்கு இப்போ நான் கேஸ் ஃபைல் பண்ணேன், எனக்கு 411 நாள் டிலே. ஓகேவா? ஸோ கண்டோன் டிலே பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணணும், அஃபிடவிட்டோட ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார்மேட்டை என்கிட்ட கேளுங்க, நான் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு இமெயிலில் அனுப்பிச்சி விட்ருவேன். கண்டோன் டிலே பெட்டிஷன் நம்ம எதில் போடுவோம், செக்ஷன் 5 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்டில் நம்ம போடுவோம். நம்ம வந்து கோர்ட்டில் வந்து ரெகுலர் கோர்ட்ஸில் வந்து நம்ம வந்து 20 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டுவோம். ஓகேங்களா? இந்த லேபர் ஆஃபீஸில் வந்து 10 ரூபாய்க்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டினாலே போதுமானது. ஓகேங்களா? 20 ரூபாய் ஸ்டாம்ப்புன்றது ரெகுலர் கோர்ட்டில் ஓட்டுனா போதுமானது. சரிங்களா? ஒரே விஷயத்தை 10 வாட்டி சொல்கிறீங்க சார், திரும்ப சொல்கிறீங்க சார் அப்படின்னா, நீ போர் அடிச்சதுன்னா என்னோட வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் பாரு நான் உட்காந்து அடலைங்க. சரிங்களா? நாலேஜ் தேவைப்படுறவன் தானாக இந்த வீடியோவை பார்ப்பான். சரிங்களா? எனக்கு தேவை என்னென்னா, வக்கீல் சமூகம் ஒன்று பணத்தை சம்பாதிக்கணும், இல்லைனா புண்ணியத்தை சம்பாதிக்கணும். உங்களால் முடிஞ்சால் அந்த கேஸை எடுத்து அவனுக்கு நீதி வாங்கி கொடுங்க, அவனுக்கு பணத்தை வாங்கி கொடுங்க. அவன் புரியுதுங்களா சொல்கிறது? அப்படி இல்லையா, புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போங்க. ஒன்று பணம் சம்பாதிக்கணும், இல்லை புண்ணியத்தை சம்பாதிக்கணும். ரெண்டுமே சம்பாதிக்காமல் வெட்டியாக உட்காரத்துக்கு இந்த வீடியோவை, இப்போ சுரேந்திரனுடைய வீடியோவை பார்த்தாவாச்சும் உங்களுக்கு ஒரு 4 விஷயம் தெரிய வரும். சரிங்களா? நான் எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து நான் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை போடுறேன். ஸோ என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் போடுறேன். இதையே நான் பார்க்க மாட்டேன் சார்னா வெட்டியாக உட்காருங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சரியா இல்லையா? பசி இருக்கிறவன் தானாக சாப்பாடு எங்கே இருந்தாலும், அம்மா உணவகம் எங்கே இருந்தாலும் தேடி போயிடுவான். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது 7 ரூபா தான், ஆனால் அவனுக்கு 10 இட்லி சாப்பிட்டா தான் வயிறு ரொம்பும். ஐயா என்கிட்ட 7 ரூபா இருக்குதுன்னா அவன் 7 இட்லி கொடுத்துருவான். ஐயா பசிக்குது ஐயா, இன்னொரு 3 இட்லினா 3 இட்லியை ஃப்ரீயாகவே கொடுத்துருவான் அம்மா உணவகத்தில். சரிங்களா? அதெல்லாம் முடியாது, நான் சோம்பேறியாக ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பேன், நான் வீடியோவும் பார்க்க மாட்டேன், சட்ட புத்தகத்தையும் பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன், கோர்ட்டுக்கும் போக மாட்டேன்னா அப்படியே பட்னியோட உட்கார வேண்டியதான். ஏற்கனவே ஜூனியர் வாழ்க்கை வந்து பட்னி வாழ்க்கையாக இருக்குது, அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? ஜூனியராக இருக்கும்போது டீ குடிக்கிறதுக்கு ஒரு வடை சாப்பிட்லாம், ஒரு டீ 10 ரூபா, ஒரு வடை 10 ரூபா. சரியா? ஒரு மத்தியானம் சாப்பிட்லாம், இவ்வளோ தான். ஓகேவா? பொண்டாட்டி பிள்ளைக்கெலாம் சாப்பாடு போட முடியாது ஜூனியர் வாழ்க்கையில். கரெக்டாக ஒரு 5 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வறுமையில் உட்காந்துட்டு தான் நான் வந்து யாரும் என் பின்னாடி வர்றவங்க யாரும் வறுமையில் உட்காரக்கூடாதுன்னு தான் வீடியோ போடுறேன். ஆனால் இங்கே என்ன ஆகுது, நம்மளே கழுவி ஊற்ற வேண்டியது, நம்மளே வந்து கேவலமாக பேச வேண்டியது, நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறது, பரிகாசம் பண்ணுறது. சரி பண்ணிட்டு போ, நீ பண்ணது உனக்கு, நான் பண்ணது எனக்கு. கரெக்டாக இல்லையா? நான் பண்ணுறது நன்மைக்கு கடவுள் எனக்கு ரிவார்டு கொடுக்க தான் போகிறாரு, நான் பண்ணுற தப்புக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்க தான் போகிறாரு. ஸோ ஒவ்வொரு மனுஷனும் அவனவன் கிரியைக்கு தக்கதாக தனித்தனியாக என்னிடத்துல கணக்கு ஒப்புவிப்பான்னு ஆண்டவரே பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவனவன் இதுக்கு அனுபவிப்பான். சரிங்களா? எப்போவுமே பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு மனுஷனை வந்து நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வந்தால் நம்ம அவரே சிலுவையில் அடித்து தொங்க விட்டுருவோம். இதான் மனித இனம் பண்ணுறது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, மனுஷன் தான் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறான், பிதாவே உன்னை மன்னியும் அப்படிங்கிறாரு. கரெக்டுங்களா? ஸோ அவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் கிடைச்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நம்ம அவரையே என்ன பண்ணுவோம், அவரையே வந்து பரிகாசம் பண்ணுவோம். பட் அவர் என்ன பண்ணுவார்,
ஆண்டவருடைய தண்டனை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப பயங்கரமாக இருக்கும் தண்டனை. பொறுக்கிற வரைக்கும் தான் பொறுப்பார். அப்புறம் நெருக்கி செஞ்சு விட்ருவார். ஸோ ஆண்டவருக்கு பயப்படணும், வேறு ஒன்றும் கிடையாது. கண்டோன் டிலே இப்போ பெட்டிஷன் வைக்கணும், கண்டோன் டிலே அஃபிடவிட் போடணும். ஓகேங்களா? ரூ. 10 ஸ்டாம்ப் போட்டுனா போதும். எனக்கு 411 நாள் டிலே. அந்த 411 நாள் டிலேவையும் அவங்க கண்டோன் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் மேட்டர். இதில் என்ன மேட்டர்னா, இப்போ எனக்கு 400 நாள் டிலே ஆச்சு பார்த்தீங்களா? அந்த 400 நாள் டிலேவில் வந்து அந்த 90 நாளை கழிச்சிடணும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, வித்தின் 90 டேஸ் நீங்கள் போடணுன்றாங்க. 90 டேஸுக்குள்ளே போடணும் அப்படிங்கிறான். ஆனால் எனக்கு வந்து 411 நாள் டிலே. அப்போ 411 நாள் டிலேன்னு போடக்கூடாது. அந்த 90 நாள் 411 நாள் டிலேவில் அந்த 90 நாளை கழிச்சிட்டு மீதி எத்தனை நாள் டிலே இருக்குதுன்றது அந்த டிலே அங்கே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் அந்த இடத்த கேப் விட்டிங்கன்னா அவங்க என்ன, நம்ம கோர்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கேப் விட்டுருவோம். அங்கே இருக்கிற சூப்பரிண்டென்டென்ட்டு அந்த பாசிங் ஆஃபீஸர் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அதை ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது, ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து அந்த கண்டோன் டிலே நம்பர் ஆஃப் டேஸ் டிலே வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி நம்ம அங்கே ஃபைல் பண்ணணும். இதுதான் மேட்ரு. இப்போ இந்த ஃபார்ம் எண் இருக்குது பார்த்தீங்களா? ஃபார்ம் எண்ணை வந்து 2 காப்பி கொடுக்கணும். சரிங்களா? 2 காப்பி கொடுக்கணும் அந்த லேபர் கமிஷனருக்கு. சரிங்களா? கண்டோன் டிலே வித் அஃபிடவிட்டு 2 காப்பி கொடுக்கணும். ஃபார்ம் எண்ணில் வந்து பார்ட்டியோட சைன் வாங்கிக்கோங்க. கண்டோன் டிலேயில் வந்து கண்டோன் டிலே ப்ளஸ் அஃபிடவிட்டு அந்த பெட்டிஷனில் நம்ம சைன் பண்ணணும், அஃபிடவிட்டில் பார்ட்டி சைன் பண்ணணும். மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. நம்ம பெட்டிஷனில் நம்ம சைன் பண்ணுவோம். கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர், கவுன்சில் ஃபார் த அக்யூஸ்டு, கவுன்சில் ஃபார் த ரெஸ்பாண்டன்ட்டு. பெட்டிஷனில் நம்ம சைன் பண்ணுவோம், அஃபிடவிட்டில் அவங்க சைன் பண்ணணும். ஓகேங்களா? பார்ட்டி சைன் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு வக்காலத்து வைக்கணும். சரிங்களா? நம்ம கோர்ட்டில் வக்காலத்து வைப்போம், அதே மாதிரி ஒரு வக்காலத்து வைக்கணும். வக்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெல்ஃபேர் செட்டு, அதாவது அட்வொகேட் வெல்ஃபேரு, கிளர்க் வெல்ஃபேரு, ஒரு ரூ. 10 ஸ்டாம்ப் ஒட்டணும். பிஃபோர் மீ கையெழுத்து வாங்கணும், பார்ட்டி கையெழுத்து வாங்கணும். நம்ம அட்வொகேட்ஸ் நான் எங்கள் ஆஃபீஸில் 6 அட்வொகேட்ஸ்னால் 6 பேர் அதில் சைன் பண்ணி தான் அங்கே வக்காலத்து ஃபைல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைலிங் எத்தனை மணி வரைக்கும்? காலையில் 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஃபைலிங் பண்ணலாம். சரிங்களா? மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ஃபைலிங்கு. சனிக்கிழமை சனி ஞாயிறு ஃபைலிங் கிடையாது. இப்போ இதுக்கு நீங்கள் வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து லேட்டஸ்ட்டு சேலரி ஸ்லிப்பை வையுங்க. சரிங்களா? உங்களுடைய லேட்டஸ்ட்டு சேலரி ஸ்லிப்பை பொறுத்து தான் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ கிராஜுவிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த லேபர் கமிஷனர் வந்து முடிவு பண்ணுவார். அவர் கால்குலேட் பண்ணிக்குவார். உங்களுடைய பேசிக் டிஏவை வச்சு அவர் கால்குலேட் பண்ணுவார். ஸோ இப்போ நான் வந்து 2024 வரைக்கும் அந்த நபர் வேலை பார்த்துருக்கிறாரு. ஆனால் 2019 வருஷத்தினுடைய சேலரி ஸ்லிப்பை கொடுத்துருக்குறாரு. கேட்டால் லேட்டஸ்ட்டு சேலரி ஸ்லிப் என்கிட்ட இல்லை சார். ஏன் இல்லைன்னா அந்த கம்பெனி எங்களுக்கு சேலரி ஸ்லிப்பே கொடுக்கறது கிடையாது. அது அந்த கம்பெனியோட ஃபால்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய சம்பளம் வந்து உங்களுக்கு பட்டுவாடா செய்யப்பட்ட உங்களுடைய சேலரி அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் கோர்ட்டில்ன்ற பாருங்கள், அந்த கமிஷன் ஆஃபீஸில் லேபர் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துடணும். உங்கள் சேலரி ஸ்லிப்பு மெயின், லேட்டஸ்ட்டு சேலரி ஸ்லிப்பை கொடுக்கணும். ஓகேவா? பழைய சேலரி ஸ்லிப்பை கொடுக்காதீங்க, இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்ருங்க, சேலரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்ருங்க. சரிங்களா? கிராஜுவிட்டி அமௌண்ட் எவ்வளோன்றதை அவர் கமிஷனரே அவர் வந்து அங்கே கால்குலேட் பண்ணி இவ்வளோ ரூபா கொடுக்கணுன்னு ஒரு ஆர்டர் போட்டுருவார். சரிங்களா? அதுக்கப்புறம் அனெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ANNEXURE அனெக்சர். ஓகேங்களா? இந்த அனெக்சரை வந்து அவங்க செவுத்தில் ஒட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து அதில் வேறு ஒன்றுமே இருக்காது. உங்கள் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, வயசு என்ன, எங்கே குடியிருக்கிறீங்க, என்றைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க, என்றைக்கு வேலையை விட்டீங்க, கரெக்டுங்களா? உங்கள் கடைசி மாத சம்பளம் என்னது, இதெல்லாம் தான் உங்களுக்கு நாமினி யாராக இருக்காங்களா, இதில் இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் அதில் இருக்கும் அந்த அனெக்சரில். அந்த அனெக்சரை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணி அந்த பார்ட்டிக்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. கரெக்டுங்களா? அதோடு சேர்ந்து இந்த தொழிலாளி இருக்கான் பாருங்கள், பாதிக்கப்பட்ட தொழிலாளி, அவன் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறானோ அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம அந்த லேபர் கமிஷனருக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். ஒரிஜினல் இருந்தால் ஒரிஜினலை கொடுங்க, ஜெராக்ஸ் இருந்தால் ஜெராக்ஸை கொடுங்க. ஜெராக்ஸையே போடுங்க, ஒரிஜினலை அந்த எம்ப்ளாயிக்கிட்ட கொடுத்துருங்க. ஓகேவா? ஜெராக்ஸ் அங்கே போட்டுருங்க. கேஸ் நடக்கும் பொழுது டாக்குமெண்ட்டை எக்ஸிபிட் மார்க் பண்ணும்போது இந்த ஒரிஜினலை காமிச்சிடுங்க. அப்போ கம்பேர் வித் ஒரிஜினல்ஸ் அப்படின்றத கம்பேர் வித் ஒரிஜினல்ஸ்ன்ற உங்கள் அட்வொகேட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கோர்ட்டில் வந்து ஒரிஜினல்ஸை கண்ணில் காமிக்கணும். ஜட்ஜ் அதை பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரிஜினலை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் இருந்தால் ஒரிஜினலை போடுங்க. இல்லை ஒரிஜினல் வேண்டான்னா இப்போ ஜெராக்ஸை ஒட்டி ஜெராக்ஸை வந்து போடுங்க, ஜெராக்ஸை சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? அனெக்சர் வந்து ஒரு காப்பி கொடுத்தா போதுமானது.
அந்த எம்ப்ளாயி கிட்ட வந்து அந்த ஆஃபர் லெட்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ரிலீவிங் லெட்டர், சேலரி ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு என்ன இருந்தாலும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை வாங்கி கொண்டு வந்து கோர்ட்டில் போடணும். இது வக்கீலுடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? மெயினாக அதுக்கப்புறம் என்ன போடணும், அந்த எம்ப்ளாயி கொடுத்தான் பாருங்கள், எம்ப்ளாயி என்ன கொடுத்தான், அந்த இது கொடுத்தான் இல்லையா, ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தான் பார்த்தீங்களா, எம்ப்ளாயி ரெக்வஸ்ட் லெட்டர் அமைச்சிருப்பான், ஏடி கார்டோட ரிட்டர்ன் வந்திருக்கும். சரிங்களா? அதையும் ஒரு டாக்குமெண்ட்டாக போடணும். அப்புறம் நம்ம வக்கீல் நோட்டீஸ் அமிச்சோம் பாருங்கள், அந்த வக்கீல் நோட்டீஸையும் ஒரு டாக்குமெண்ட்டாக போடணும். ஒரிஜினலை போடுங்க, இல்லை ஜெராக்ஸை கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நம்ம கோர்ட்டில் வந்து ஜெராக்ஸ் சிவில் கோர்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜெராக்ஸை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டுவோம். இங்கே அந்த மாதிரி வந்து 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெராக்ஸ் கொடுத்தாலே போதுமானது. சரியா? ஸோ இப்போ நான் இது எல்லாமே வந்து லைன் பை லைனாக சொல்லியிருக்க மாட்டேன். சரிங்களா? எனக்கு வந்து இப்போ நான் என் மைண்டில் பட்டதை நான் பேசுகிறேன். கரெக்டாக என் மைண்டில் நான் கம்ப்யூட்டரில் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், இங்கே ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். இந்த கம்ப்யூட்டரில் நான் என்னென்ன பேசணுன்றதை என்னென்ன பாயிண்ட்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்து தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அந்த ஆர்டர் படி, ஆர்டர் நம்பர் 1, ரூல் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்னு வராது. கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேப்பரில் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னென்னன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, அதை மட்டும் சொல்லிடுறேன். கஷ்டப்படாமல் ஒன்றுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த அனுபவம் தான் கிடைக்கும். சில பேருக்கு கடவுள் தலையெழுத்து எழுதியிருக்க மாட்டார். நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் உனக்கு காசே கிடைக்காதுன்னு எழுதியிருப்பார். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டதுக்கப்புறம் என்னடா கிடைக்கும்னா கஷ்டப்பட்ட அனுபவம் தான் கிடைக்கும். கடவுள் தலையில் எழுதியிருந்தால் தான் நம்ம 1000 கோடி சம்பாதிப்போம். கடவுள் நம்ம தலையில் எழுதலை வைங்க, நம்ம ஒன்றும் சம்பாதிக்க மாட்டோம். கரெக்டுங்களா? எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வேஸ்ட்டு. ஆனால் முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணதுனால தான் இப்போ வீடியோ போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? முயற்சி அது ஒரு முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் ஒரு குறள் ஒன்று வரும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டை வந்து அந்த வக்கீல் ஒரு 4000 ரூபா சம்பாதிக்கிட்டோமே, ஒரு 3000 ரூபா சம்பாதிக்கிட்டோமே, அந்த வக்கீல் வீட்டில் ஒரு 10 நாள் அடுப்பெறிக்கிட்டோமே, எனக்கு சந்தோஷம் தானே? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் அடுத்த வக்கீலுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதை அடுத்த வக்கீலுக்கு சொல்லிக் கொடுங்க. கரெக்டுங்களா? சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து மறுமை நாளில் கடவுள் நம்மளுக்கு வந்து மார்க் போடுவார். அதாவது என்னென்னா, அந்த யுத்தம் நடக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாருன்னா, அந்த மக்கள் வந்து ரசூலுல்லாஹ்வினுடைய போர் சேவகர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்னா, என்னுடைய படை வீரர்களுக்கு நீ அரபு எழுத படிக்க சொல்லித்தரியா, நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னுவார். அது ஹதீஸில் படித்த ஞாபகம் எனக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் வந்து நம்முடைய உயிரினும் மேலான ரசூல், நம்முடைய ஹபீப், நம்முடைய உயிரினும் மேலானவர், மதிக்கப்படத்தக்கவர். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய சமூகத்துக்கு ஒரே தலைவர். நாளைக்கு நமக்கு மறுமை நாளில் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகேவா? இஸ்லாமியர்களுக்கு இது தெரியும். கரெக்டுங்களா? ஸோ உயிரினும் மேலாக நான் அவரை மதிக்கிறேன். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னு அந்த புக்கில் படித்தேன் நான். என்னுடைய அரபு என்னுடைய சோல்ஜர்ஸுக்கு நீ அரபு எழுத படிக்க சொல்லித்தரியா, நான் அவனை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை புக்கில் படித்தேன் நான். ஸோ ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ படிப்பு சொல்லி கொடுத்தா நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். நீ போர் கைதியை என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் மக்காக்குள்ளே நுழையும் பொழுது மக்கா மக்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்றாரு. மக்கா அவர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நீங்கள் அந்த இஸ்லாமிய அந்த ஒரு மூவி பேர் மறந்துட்டேன். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவார், தன்னுடைய மக்களோட வருவார். தன்னுடைய மக்களோட வருவார். அந்த மறுபடியும் மெக்காவுக்குள்ளே நுழையும் போது, ஐயோ ரசூலுல்லாஹ் வந்துட்டாரே, இனி நம்ம காலின்னு மக்கள் நினைப்பாங்க. இல்லை, சமாதானம், மக்கா மக்களுக்கு சமாதானம்னு வரவர். கரெக்டுங்களா? ஸோ எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய நபி அவர், உலகத்தினுடைய கடைசி நபி. கரெக்டுங்களா? இறைவனிடத்தில் அவருடைய கண்ணியத்தை, இறைவன் அவருக்கு என்ன கண்ணியம் கொடுப்பாருன்னு அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சோல்ஜர்ஸுக்கு நீ படிக்க சொல்லித்தரியா, நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன்றாரு. அப்போ படிப்பு எவ்வளோ பெரிய விஷயம். அன்னச்சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இப்போ இங்கே வக்கீலில் ஏழைகள் யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 1.25 லட்சம் ரூபா கொடுத்துட்டு தான் படிச்சுட்டு தான் இங்கே வராங்க. வரும்போதே என்ன பண்ணுறது, எங்கள் காசு பணம் இருக்குங்க, நாங்கள் வந்து எந்த சீனியரையும் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால தான் எல்லா சீனியர் அட்வொகேட்ஸும் வந்து ஜூனியர்ஸை வந்து புறம் தள்ளுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? சீனியர்ஸ் மேலே தப்பு கிடையாது. உங்களெல்லாம் மதிக்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் சின்ன ஆள் கிடையாதுன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் படிப்பு கற்றுக்காமல் போகிறது. அதனால தான் வந்து கோர்ட்டில் தான் பணிவு இல்லை, அடக்கம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வக்கீல் தொழிலில் படிப்பு தான் சாமி.
சிஆர்பிசியும் ஐபிசியும் சிபிசியும் என்ன சொல்கிறது எவிடன்ஸு மற்ற எல்லா பேர ஆக்டுகளும் சாமி. அதை படித்தா தான் சோறு. ஓகேவா? அதை படித்தாலும் எடுத்த உடனே புரிஞ்சிடாது. கோர்ட்டில் வந்து ப்ரொசீடிங்ஸ் என்ன கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ்ன்றது தெரியணும். அதுக்கு நம்ம ஒரு 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 சீனியர்கிட்ட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த சீனியரே மதிக்க மாட்டானா முடிஞ்சு போச்சு கதை. ஒன்றுமே பண்ண முடியாது, சோறு திங்க முடியாது. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அந்த ரெக்வஸ்ட் லெட்ரு இது அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம அமிச்ச வக்கீல் நோட்டீஸையும் நம்ம அமிச்ச வக்கீல் நோட்டீஸு ஏடி கார்டு அக்னாலேஜ்மெண்ட் வந்திருந்ததுன்னா அதையும் வந்து லேபர் ஆஃபீஸில் நம்ம கொடுத்துடணும். எல்லாமே அட்டாச் பண்ணணும். இப்போ நான் சொன்ன அந்த ஃபார்ம் என்ன, அதுக்கப்புறம் அந்த கண்டோன் டிலே அஃபிடவிட்டு, கண்டோன் டிலே பெட்டிஷன் ப்ளஸ் அஃபிடவிட்டு, அனெக்சரு, ஓகேங்களா, அந்த ரெக்வஸ்ட் லெட்டரு, அப்புறம் நம்ம அமிச்ச வக்கீல் நோட்டீஸு, அப்புறம் அந்த எம்ப்ளாயியுடைய ஆல் டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்டு, சேலரி ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஒரு பஞ்சாக தைச்சி அல்லது ஸ்டாப்லர் பண்ணி நீங்கள் அங்கே லேபர் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துடணும். சரிங்களா? அங்கே ஒரு கிளர்க்கு உட்காந்துருப்பாங்க, அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. அந்த பிஎஃப் அந்த கிராஜுவிட்டி செக்ஷனில் இருக்கிற அந்த அம்மா கிட்ட நீங்கள் கொடுக்கணும். அதை ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துடணும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு, சார் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார், நீங்கள் கரெக்டாக ஃபார்மேட் பிரகாரம் பண்ணியிருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இதை நம்பர் பண்ணிடுறோம், நீங்கள் இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்கள், தபால் செக்ஷனில் கொடுத்துருங்க, அது 2வது மாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூட் பண்ணி விடுவாங்க. உங்களை அமுச்சு விட்ருவாங்க தபால் செக்ஷனில். அங்கே போன உடனே ஒரு மிகப்பெரிய காமெடி ஒன்று நடக்கும். சரிங்களா? தபால் செக்ஷனுக்கு அங்கே மேலே போன உடனே அங்கே ஒரு ஓஏ இருப்பார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருப்பார். அவர் அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே கம்முனே உட்காந்துருப்பார், சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். அப்போ தான் நம்ம சொல்லணும், ராசா நான் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கேன், இதில் நீ வந்து ஒரு சீல் அடித்து கொடுப்பா அப்படின்னு சொன்னால் தான் அவர் கொடுப்பாரு. சரிங்களா? இல்லைன்னா கொடுக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த ஒரு மனு கொடுத்தாலும் அந்த மனுவுக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜிஓ போட்டிருக்கோம். அந்த ஜிஓ நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஜிஓ போட்டிருக்கணுங்க, அது ஞாபகம் இருக்குது எனக்கு. சரிங்களா? அங்கே தபால் செக்ஷனுக்கு போனீங்கன்னா அந்த ஓஏ வந்து என்ன பண்ணுவார், அதை ரிசீவ் பண்ணிட்டு கம்முனே உட்காந்துக்குவார். நம்ம தான் என்ன பண்ணோம், இது கம்ப்ளைண்ட்டு, ஃப்ரெஷ் ஃபைலிங்கு, இதுக்கு ரசீது கொடுப்பா அப்படின்னு சொன்னால் இங்கே ரசீதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, என்டையர் பஞ்சை தைச்சி கொடுக்க சொன்னோம் பார்த்தீங்களா, 3 காப்பி ரெடி பண்ணணும். ஒன்று நம்ம கை கட்டு நம்ம பண்டிலுக்கு, இன்னொன்று ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு கொடுக்கணும், அதை ஒன்று ரெடி பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கமிஷனர் கொடுக்க வேண்டியது. மொத்தம் 3 காப்பி ரெடி பண்ணணும். 3 காப்பி ரெடி பண்ணி தைச்சி ரெடியாக வச்சுக்கணும். நான் சொன்னதெல்லாம் மறுபடியும் சொல்ல மாட்டேன். இது நான் சொன்னது எல்லாமே வந்து அழகாக ஒன் பை ஒன்னாக வச்சு தைச்சி 3 காப்பி, ஒன்று கோர்ட்டுக்கு, அதாவது ஒன்று கமிஷனர் ஆஃபீஸுக்கு, ஒன்று நமக்கு, ஒன்று ஆப்பனன்ட் பார்ட்டி கொடுக்கணும். அப்போ நம்ம ஆஃபீஸ் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸ் காப்பி அப்படி காமிச்சிங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அதில் ஒரு சீல் அடிப்பார். சீல் அடித்து ஒரு டேட்டு போட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். சரிங்களா? 3 காப்பியில் ஒரு காப்பி ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த ரெடியாக வச்சுக்கிறத அந்த கேஸ் நடக்கும்போது ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நம்ம காப்பி சர்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ தபால் செக்ஷனுக்கு போனது மறுபடியும் அதே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு அந்த செக்ஷனில் அந்த அம்மா கிட்ட வந்துடும். அவங்க அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்பரிங் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அவங்க சீல் போட்டு, இப்போ நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போய் தபால் செக்ஷனில் போய் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, சீல் அடிப்பாங்களே, அந்த சீலில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு உரை பெறப்பட்டது, முதல் தொழிலாளர் இணை ஆணையர் அலுவலகம் அப்படின்னு அந்த சீலில் இருக்கும். நீல கலரில் சீல் அடிப்பாங்க. சரிங்களா? அதில் அவர் சைன் பண்ணி கொடுப்பாரு. அதுதான் உங்களுடைய அக்னாலேஜ்மெண்ட். இப்போ இல்லை என்ன தெரியுது, இப்போ நீங்கள் வந்து அந்த லேபர் கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் அந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி செக்ஷனில் ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணி ரசீது வாங்கிட்டீங்க. ரசீதுன்றது என்னது, அந்த சீல் தான். சீல் அடித்து கொடுப்பான். ஒரு உரை பெறப்பட்டது, முதல் தொழிலாளர் இணை ஆணையர் அலுவலகம் அப்படின்னு ப்ளூ கலரில் சீல் இருக்கும். சைன் போட்டு டேட்டை போட்டு கொடுத்துருவான். அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் அக்னாலேஜ்மெண்ட்டு. நம்ம ரெகுலர் கோர்ட் மாதிரி நமக்கு எஸ்ஆர் நம்பர்லாம் தரமாட்டாங்க. சரிங்களா? அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பெல்லாம் கிடையாது. அந்த சீல் குத்தி கொடுப்பான் பாருங்கள், அதுதான். அந்த சீல் குத்தி கொடுப்பானா நம்ம தான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனோம். நம்மளுடைய மெயின் பிளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்ம் என்ன, அந்த இதெல்லாம் நம்ம 3 காப்பி 2 ரெடியாக வச்சுருந்தோம்னா நம்ம ஆஃபீஸ் காப்பியை காமிச்சிங்கன்னா சீல் போட்டு கொடுத்துருவோம். இதுதான் மேட்ரு. சரியா? இப்போ அந்த அம்மா கிட்ட வந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதை நம்பரிங் பண்ணுவாங்க. நம்பரிங் பண்ணி பார்ட்டிஸுக்கு சம்மன் அனுப்புவாங்க. அந்த பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயி இருக்கான் பார்த்தீங்களா, எம்ப்ளாயிக்கு அனுப்ப மாட்டாங்க. வக்கீல் நம்ம தான் அவங்களுக்காக வக்காலத்து போட்டிருக்கோம். அப்போது நமக்கு தான் அனுப்புவாங்க. சில நேரங்களில் நமக்கும் அனுப்பலாம், அந்த பார்ட்டிக்கும் அனுப்பலாம். அப்புறம் யார் அந்த முதலாளிக்கும் அனுப்புவாங்க.
சரிங்களா? இது போல் வந்து ஒரு ஆள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு, நீங்கள் கிராஜுவிட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு, அதனால் இதுக்கு நேரில் வந்து விளக்கம் அளிங்க, நேரில் வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஆர் ஹியர் பை டைரக்டட் டு அப்பியர் பிஃபோர் திஸ் ஆனரபிள் Commissioner of Labor, Deputy Commissioner of Labor, please come and appear on so and so date, failing which என்ன சொல்கிறது, ஜட்ஜ்மெண்ட் வில் பி பாஸ்டு, ஆர்டர்ஸ் வில் பி பாஸ்டு அகெயின்ஸ்ட் யூ ஆர் இன் ஆன் மெரிட் அப்படி சொல்லிட்டு போட்டு அனுப்புவாங்க. அந்த சம்மனை பார்த்த உடனே அவங்க வந்து லேபர் கமிஷனர் ஆஃபீஸில் ஆஜராகிடுவாங்க. இந்த சம்மனை வந்து அவங்க நம்பர் பண்ணுவாங்க இல்லையா, நம்பர் பண்ணி நம்பர் நீங்கள் என்றைக்கு ஃபைல் பண்ணுறீங்களோ என்னைக்கு ஃபைல் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்து 30 நாள் வெயிட் பண்ணணும். நீங்கள் 30 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லேபர் ஆஃபீஸ்லேருந்து சம்மனே போகும். அந்த தொழிலாளிக்கும் போகும், அந்த முதலாளிக்கும் போகும். நான் வக்காலத்து போட்டதுனால தொழிலாளிக்கு போகாது, எனக்கு நான் தான் வக்காலத்து போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்துடும். நான் அந்த ஃபோன் பண்ணி, அப்பா நீ வந்து ஃப்ரெஷ் ஃபைலிங் இந்த டேட்டில் பண்ண, உனக்கு ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக இப்போ உங்கள் சம்மன் அமைச்சிருக்கிறாங்கப்பா அப்படின்னு அந்த எம்ப்ளாயிக்கு நான் சொல்லிவிட்டு நான் போய் ஹியரிங் அட்டன் பண்ணுறதுக்கு நான் போயிடுவேன். இதுதான் மேட்ரு. சரியா? அதாவது சம்மன் அல்லது நோட்டீஸ் இது எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? இப்போ ஹியரிங் யார் முன்னாடி நடக்கும் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ கோர்ட், இது லேபர் கமிஷனர் ஆஃபீஸ். கரெக்டுங்களா? ஹியரிங் வில் பி யாருக்கு முன்னாடி, பிஃபோர் தி டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் லேபர், இல்லைனா ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் யார் முன்னாடியாச்சும் நடக்கும். அங்கே 3 பேரில் யார் முன்னாடியாச்சும் நடக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கோர்ட்டு கிடையாது, கமிஷனர் ஆஃபீஸு, கமிஷனரேட் ஆஃப் லேபரு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போய் காலர் பேண்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கோட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, கவுன் போட வேண்டிய அவசியம் இல்லை, மை லார்ட் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யுவர் ஹானர் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சார் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. சரிங்களா? யுவர் ஆனர்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க, இல்லை சார்னு சொன்னாலே போதுமானது. சரிங்களா? அவர் தான் வந்து அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டி. சரிங்களா? ஹியரிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் 3 மணிக்கு ஹியரிங் ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா 3:30 மணிக்கு ஹியரிங் ஸ்டார்ட் ஆகும். இல்லை சில நேரத்தில் வந்து லேபர் கமிஷனர் லேட் ஆச்சு, அவருக்கு எதாவது வேலை இருந்துச்சுன்னா 4 மணிக்கு ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஹியரிங் ரெகுலராக நடக்கும், நம்ம சிபிசி பிரகாரம் தான் அங்கே நடக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி லேபர் கமிஷனர் வந்து ஒரு ஆர்டர், இப்போ இந்த கேஸ் நடந்து முடிஞ்சு ஆர்டர் போடும்பொழுது நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுக்கணும், அவனுக்கு கொடுத்தே ஆகணும், இதுதான் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி விட்ருவார். அந்த ஆர்டரை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த பணத்தை அந்த தொழிலாளிக்கு கொடுத்துடுவாங்க. அந்த கிராஜுவிட்டி பணம் கொடுத்த உடனே அவர் வந்து சந்தோஷப்பட்டுட்டு நமக்கு ஃபீஸ் கொடுக்காமல் எஸ்கேப் ஆகிடுவார். இதுதான் மேட்ரு. சரிங்களா? அந்த ஃபீஸை வாங்குறது நம்மளுடைய திறமை. நம்ம அடித்து பிடுங்க போகிறது இல்லை, நம்ம எல்லாருக்காக ஒழுங்காக தான் வேலை செய்ய போகிறோம். யாராக இருந்தாலும் நம்ம உத்தமமாக ஒழுங்காக நம்மளுடைய உழைப்பை உழைக்க போகிறோம். கரெக்டுங்களா? அந்த உழைப்புக்கு உண்டான பலன் ஆண்டவர் வானத்துலேருந்து நம்மளுக்கு வேறு கேஸ் வழியாக கொடுத்துருவார். இவர் நம்மளை ஏமாற்றி விட்டு போனார்னா அவர் வேற எங்கன்னா போய் ஏமாறுவார். சரிங்களா? நாம் நம்மளுடைய வேலையில் கரெக்டாக இருந்துடணும். ஸோ நான் நிறைய முறை லேபர் இதில் அட்டன் பண்ணியிருக்கேன். ஹியரிங்கு 3 மணின்னு சொல்லுவாங்க, ஆனால் 3:30 மணின்னு அதில் எழுதப்பட்டிருக்கோம் சம்மனில். ஆனால் 4-4:30 மணி ஆகும். நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரணும். இவ்வளோதான் விஷயம். மற்றபடி நம்ம சிபிசி ப்ரொசீடிங்ஸ் தான் அங்கே. சரிங்களா? ஸோ அநேகமாக நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, பை. ஏன்னா உங்கள் சேலரி ஸ்லிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, பை. 42 நிமிஷம் பேசிட்டேன். ஓகே, தேங்க்யூ, பை. இது அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த அட்வொகேட்ஸுங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா ராமருக்கு உதவி பண்ண ஆஞ்சநேயர் மாதிரி நான் கிடையாது. நான் சாதாரண ஒரு சின்ன அணில். கரெக்டுங்களா? அணிலே இத்தினுண்டு, அதனுடைய கை இன்னும் இத்தினுண்டு. அணில் இத்தினுண்டு, அதனுடைய கை இத்தினுண்டு. அது என்னத்தை மண்ணு வாரி போட்டுற போகுது லங்காவில் அந்த இது லங்கையினுடைய அந்த இதை கட்டுறதுக்கு. ஆஞ்சநேயர் அவ்வளோ பெரிய ஆளாக ஒரு பெருசாக மலையை தூக்கி தபால்னு தண்ணி மேலே போடுவார். இந்த அணில் இத்தினுண்டு தான் போடும். ஓகேவா? அது மாதிரி நான் அணில் மாதிரி நான் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வக்கீல் சமூகம் சம்பாதிக்கணும், என்னோடய வக்கீல் சமூகம் வாழணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு வக்கீல் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போனோம் வீட்டுக்கு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் குட் ஃபெய்த் நான் போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு பயனுள்ளதாக வகையில் இருக்கும் நான் நம்புகிறேன். மற்றபடி எனக்கு கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க. ஏன்னா எனக்கு கோவம் வருது. என்ன கோவம் வருதுன்னா, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லா இடத்துக்கும் போய் ஃபைலிங் பண்ணி நம்ம வீடியோவை போட்டால் நம்மளை கழுவி ஊற்றுறது மனசாட்சியே இல்லாமல். அவன் நம்மளை கழுவி ஊற்றி நம்ம திட்டி விடுறது, நம்மளை கழுவி ஊற்றிட்டு கடைசியில் போய் ரகசியமாக போய் என் வீடியோவை பார்த்துட்டு இருப்பான். என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்குவான். கரெக்டுங்களா? எதுக்கு இந்த மாதிரி உனக்கு யார் நல்லது பண்ணுறானோ ஏன் அவனை சபிக்கிற, ஏன் அவனை கழுவி ஊற்றுற, ஏன் அவனை திட்டுற? உனக்கு அவன் நல்லது பண்ணான்னு முடிவு பண்ணிட்டு அவன் நல்லது பண்ணுறான். அதுக்குண்டான கூலி ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. நீ அவனை கழுவி ஊற்றி அவனை திட்டி அவனை பரிகாசம் பண்ணி அவனை ஏளனம் பண்ணி எதுக்கு நீ பாவத்தை வாங்கி தண்டனை அனுபவிக்க போகிற? ஏற்கனவே ஜூனியர்ஸ் வந்து பாவம் வறுமையில் இருக்கிறோம்.
இதுக்கு மேலே இந்த பனிஷ்மெண்ட் வேறு தேவையா? அதனால் நம்முடைய செயல்களை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். கரெக்டான நேரத்தில் தண்டனையை கொடுத்து விட்ருவார். ஸோ அந்த தண்டனைக்கு பயப்படுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.